கடைசியில நீங்களும் மத்தவங்க மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. என் விருப்பம் இல்லாம அடாவடியா இப்படி ஒரு தாலிய கட்டியிருக்கான். அவன் கூட என்ன வாழ வைக்கணும்னு எப்படிப்பா உங்களால யோசிக்க முடியுது? அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம பேசாதம்மா. அப்பா, நான் கலங்கி நின்னா ஐயோ என் பொண்ணு கலங்கி நிக்கிறாளேன்னு சொல்லி நீங்க கஷ்டப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. நானே தைரியமா இருக்கிறப்போ நீங்க ஏன்பா கலங்கி நிக்கிறீங்க? நீங்க எனக்கு இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் கொடுங்கப்பா. எனக்கு அதுவே போதும். நான் எல்லாத்துல இருந்தும் மீண்டு வருவேன். நான் உனக்கு இருக்கேன்ற தைரியத்தை நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உனக்கு கொடுக்க முடியுமா? இன்னும் நான் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன்? அப்படியே பார்த்தாலும் எனக்கு பின்னாடி உனக்கு யாருமா இருக்கா? சொல்லுமா, யாருமா இருக்கா? உங்க அம்மாவோட சமாதிக்கு போறப்பெல்லாம் நல்லம்மா, நம்ம பிள்ளைங்களை நல்லபடியா வளர்த்து ஆளாகிட்ட, இனிமே நான் இல்லைனாலும் அவங்க ஒண்ணுக்கு துணையா இருந்துக்கணும்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவேம்மா. ஆனா உன் தம்பி இப்படி மோசம் பண்ணிட்டு போயிட்டானேம்மா. இப்போ எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் நிலைமை என்னம்மா?